சார் போன தடவை வந்தப்ப உயிலை எப்படி ப்ரொபேட் பண்ணணும்னு சொன்னீங்க. நான் வீட்ல போய் எங்க தாத்தா எழுதி வச்ச உயிலை செக் பண்ணேன். அது படிச்சு பார்த்தப்ப எக்ஸிக்யூட்டர்னு யாரையுமே அவர் குறிப்பிடல. இப்ப நான் என்ன பண்றது? அதுக்கு நீங்க லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு பெட்டிஷனை கோர்ட்ல ஃபைல் பண்ணணும் மேடம். லெட்டர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனா? அப்படின்னா என்னது சார்? ஒரு நபர் உயில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. அந்த உயில்ல எக்ஸிக்யூட்டர்னு யாரையுமே அப்பாயிண்ட் பண்ணல. அதாவது அவர் சொத்தை யாரு நிர்வாகம் பண்ணலாம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் யாரையுமே குறிப்பிடலங்கிற பட்சத்திலையும் ஒரு உயில் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு. அதுல எக்ஸிக்யூட்டருங்கிறவர் குறிப்பிட்டிருக்காரு. ஆனா அவர் வாரிசுதாரர்களான உங்களுக்கு ஒத்துழைக்கலைங்கிற பட்சத்திலையும் வாரிசுதாரர்கள் நீங்களா சேர்ந்து நீதிமன்றத்துல போய் இந்த பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம். அது மட்டும் இல்லாம ஒரு நபர் உயிலே எழுதி வைக்காம இறந்துட்டாவது, அதாவது அதுக்கு லீகல் டேர்ம்ஸ் இன்டர்ஸ்டேட்னு சொல்லுவாங்க. அந்த பட்சத்திலையும் வாரிசுதாரர்கள் நீங்களா ஒரு எக்ஸிக்யூட்டர் அப்பாயின்மெண்ட் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா இந்த அப்ளிகேஷனை கோர்ட்ல போய் ஃபைல் பண்ணணும். இதை எங்க ஃபைல் பண்ணணும்? இதையுமே உங்க தாத்தா எங்க கடைசியா வாழ்ந்தாங்க, அப்படி இல்லைன்னா அவருடைய சொத்துக்கள் எந்த மாவட்ட இல்லைன்னா உயர் நீதிமன்ற வரம்புக்குள்ள வருதோ அங்க போய் நீங்க ஃபைல் பண்ணலாம். சரிங்க சார், நான் கிளம்புறேன் சார். மேடம் சார் ஃபீஸ் நெக்ஸ்ட் டைம் வரப்ப கண்டிப்பா தந்துடுறேன் சார். ஃபீஸ் எல்லாம் எதுவும் கேட்கல மேடம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்ல இந்த தகவல் யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவ்வளவுதானே, பண்ணிடலாம் சார். சரி.